ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி யப்னா சமையலில் நண்டு கறி வைக்க போகிறேன். அதுக்கு சட்டியை சூடாக்கி போட்டு எண்ணெயை விட்டுட்டு அதுக்கு கடுகு, சீரகம், 2 சீரகமும் வெந்தயமும் போட்டு நல்லா சூடாக்கி போட்டு அதுக்குள்ள வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், 6 உள்ளி, 5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ப்ரௌனாக வர மட்டும் விட வேணும். அதை நல்ல ப்ரௌனாக வந்த பிறகு வெங்காயம் நல்ல ப்ரௌனாக வர வேணும். இப்போ ப்ரௌனாக வந்துட்டுது. இப்போ உப்பை போடுறோம். உப்பு இப்போ ஒரு கரண்டி போட்டுட்டு அப்புறம் பார்த்து போடலாம் பத்தாட்டி. மற்றது மிளகும் நச்சீரகம் சேர்ந்த தூளாக ஆக்கி வச்சுக்கிறேன் பவுடர். அந்த பவுடரும் போட்டுட்டேன் ஒரு கரண்டி. மிளகாய்த்தூள் சின்ன கரண்டி 4 கரண்டி போடுறேன். அவையவே தங்கட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம் மிளகாய்த்தூளை. நானும் இந்தளவு மிளகாய்த்தூள் போடுறேன். மற்றது இதை நல்லா பிரட்டி அண்டா சட்டியில் அடிப்பிடிக்க பார்க்கும். அதால் அந்த ஹீட்டை நல்லா அளவாக வச்சுருக்கணும். அடுப்பில் அளவாக வச்சுருந்து அப்புறம் அதுக்குள்ளே தக்காளி சோஸ், நான் எல்லா கறிக்கும் தக்காளி சோஸ் கூடுதலாக விடுவேன். ஏனெண்டா இது கறியே நல்லா திக்காக இருக்கும். மற்றது கலரும் நல்லதாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். மற்றது புளி இது நண்டு கணவாய்க்கெல்லாம் புளி கொஞ்சமாக தான் விடணும். மீனுக்கு விடுற மாதிரி விடுறே இல்லை. மீனுக்கு கூட விடுறது. இதுக்கு கணவாய்க்கு நண்டுக்கு கொஞ்சம் குறையத்தான் விடுறது. இந்தளவு விட்டுட்டு இனி கொஞ்சம் பாலும் விட்டு கொஞ்சம் மஞ்சளும் போட வேணும். இப்போ பால், இது தேங்காய் பால் கொஞ்சம் திக்காக விட்டால் தான் கறி நல்லா இருக்கும். இப்போ இந்த இப்படி செய்ய நல்லா கறி நல்லா திக்காக இருக்கும். இதுக்கு இப்போ கொஞ்சம் மஞ்சளும் போட வேணும். மற்றது இப்போ 3 நண்டு அப்புறாக்கி கழுவி வச்சுக்கிறேன். அதை இப்போ போட்டு நல்லா பிரட்டி சூடாகிண்டு வேற. அப்புறம் கொஞ்சம் தண்ணியும் விட்டு இப்போ நல்லா பிரட்ட வேணும். கொஞ்சம் மஞ்சளும் போடணும். மஞ்சளும் முதலும் போடலாம். இப்போ நான் இப்போ தான் இதெல்லாம் நல்லா ஆகி விட்டுட்டு தான் அப்புறம் தண்ணி விட வேணும். தண்ணி நான் அந்த பால் விட்டு அந்த டிஷ்ஷாலேயே ஒரு டிஷ் தண்ணி விட போகிறேன். அந்த கப்பாலேயே இந்தளவு தண்ணி விட்டாலே போதும். அதே நல்லா அவிஞ்சு நல்லா கறி வத்த விட வேணும். இப்போ நல்லா இப்படி பிரட்டியை விட்டுட்டு பிரட்டிட்டு நல்லா மூடி விட வேணும். அது நல்லா அவிஞ்சு கறி நல்லா நல்லா வத்தி வர வேணும். அப்போ தான் நண்டு கறி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வத்தி வந்துட்டு இந்த கறி தான் புட்டு, சோறு, ரொட்டி, சப்பாத்தி எல்லாம் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். இந்த கணக்காக நல்லா வத்தி வந்துட்டு இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு அந்த ஹீட்டிலேயே சட்டியை விட நல்ல எண்ணெய் ஒட்ட வந்திருக்கும் கறி. சரி, இந்த நண்டு கறி இப்போ ரெடி ஆகிட்டு. ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. Okay, thank you. Bye.